சொன்னாங்க என்ன விலைக்கு முடிச்சு போனேன்? ஆனா 50 ரூபா சொன்னாங்கண்ணா 45 ரூபாய்க்கு வாங்கிருக்குதுங்கண்ணா. இப்ப 45,000 விலை முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, மேல முடிஞ்சிருச்சுங்க. கிடாய் எப்படிப்பட்ட கிடாய்? அந்த கிடாயை பத்தி சொல்லுங்க. இது கிடாய்க்கு பெரிய கிடாய்ங்க. கோயில் ஃபங்க்ஷன் கோசம் வாங்கிருக்கிறோம். அதுல பெரிய கிடாய் எங்க நீ சந்தைக்கு வந்தது பெரிய கிடாய் தாங்க. இதான் அதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் 40,000 கொடுத்து வாங்கிட்டோம். 40,000 ரூபாங்கிறது கொஞ்சம் விலை அதிகம் தான். விலை அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால கோயிலுக்கு யோசனை பண்ணல, வாங்கியாச்சு. மனசுக்கு பிடிச்சனால மனசுக்கு பிடிச்சிச்சு, வாங்கியாச்சு. அந்த சந்தையில இதான் நல்ல ஒரு டாப் சைஸ் நினைக்கிறேன். இதாங்க பெரிய கடை. சந்தையில இந்த நெஞ்சு இறக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆமாங்க, அதனாலதான் பார்த்து இது உடவே கூடாதுன்ட்டு 1 மணி நேரம் போராடி வாங்கினாங்க. சரிங்க சரிங்க, சூப்பர், ரொம்ப நன்றி. சரிங்க. சைஸான கடாயி 65,000 ரூபா சொல்றாங்களாம். அதாவது நிறைய பேர் விலை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் குறைச்சி தான் கேட்பாங்க போல. இது வந்து கர்நாடகா பிரீடுன்னு நினைக்கிறேன். 65,000 ரூபா சொல்ற விலைங்கிறாங்க. என்ன விலை கேட்டா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் நல்ல ஒரு சைஸு. பக்கத்துல கூட யாரும் போகாம அப்படியே தள்ளி தான் நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கடாயா இருக்குது. களைச்சலே இல்லை, நல்லா கை வளர்க்குறோம் வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைஸு. ஆமாங்கண்ணா. என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? 45 ரூபா சொல்லுதுண்ணா. 35 ரூபா பட்ஜெட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஏதோ இன்னொரு 500,000 சேர்த்து வந்தா கொடுத்துடலாம்ண்ணா. ஒரு 500,000. லைவ் வெயிட் 85 கிலோ 90 கிலோ வருது. லைவ் வெயிட்டுங்கண்ணா. இது உங்களுக்குள்ள தானே? இது நம்மளுதானா? இது கோயிலுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். சுத்த கருப்பு கடைண்ணா. இதெல்லாம் அமையாது. ஆமாங்கண்ணா, அதிகம் சுத்த கருப்புல கிடைக்காதுங்கண்ணா. நான் ஒரு 30 கடை கொண்டு வந்தாலும் ஹெவி சைஸ்லயே கொடுத்துட்டு இன்னும் ஒரு 4 கடை மட்டும் இருக்கு. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லலாமா? சொல்லலாம். சொல்லுங்க. 77 08 52 38 68. சந்தையிலே ஒரு டாப் குவாலிட்டியான கடை நிறைய. ஆமாங்கண்ணா, பெரிய பெரிய கடை இருக்கு. ஜோடி என்ன விலைண்ணே? ஜோடி 39 ரூபா. அவங்க சொன்ன விலையா நம்ம வாங்கின விலையா? நாம வாங்கின விலை. நம்ம வாங்கின விலை. ஓகேங்க, ரெண்டுமே நல்ல ஒரு அழகு. அவங்க 45 ரூபா விலை சொன்னாங்க. பல் போட்டுச்சா? பல் போடலையா? பல் போடல, குட்டி தான். பல் போடாத குட்டி தானே? ஆமா. சரிங்க. இன்னும் வளர்ப்புக்கு கொண்டு போறீங்களா கோயிலுக்கு கொண்டு போறீங்களா? எப்படிங்க? வளர்ப்புக்கு தான் கொண்டு போறேன். இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா இதுல லாபங்கிற கிடைக்கும்? ஒரு 4 மாசத்துக்கு வளர்த்தோம்னா ஒரு 45 ரூபாய்க்கு விற்கும். கேரண்டியே விற்கும். நல்ல ஒரு சைஸா வரும். ஏன்னா ரெண்டுமே பார்க்க நல்ல ஒரு முக லட்சணம், ஒரு அழகுல இருக்கு. நம்ம பேர் என்னங்க? மாதையா. வாரம் வருவீங்களா இல்ல எப்படிங்க? வாரம் வந்துருவீங்க. அப்படியே ரெகுலரா ஒரு குட்டி 2 குட்டி கிடைக்க பிடிச்சு கொண்டு போயிடுறாரு. இன்னைக்கு சந்தை இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும்? ஒரு 11 மணி வரைக்கும் சந்தை நடக்கணும்னு. சரிங்க சரி, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். ஒரு சுத்த கருப்பு. ஆமா, நான் மேச்சேரி கருப்பு இருக்கிறீங்க. ஆமா, காய் அடியாத கடா. கடாண்ணா. சரிங்க. என்ன விலை சொன்னீங்க? 25,000 சொல்லுதுண்ணா. என்ன விலை கொடுக்கலாம்? 20,000 கொடுக்கலண்ணா. 20,000 விலை. ஆனா 15,000 ரூபாய் தான் கேக்குறாங்க சந்தையில. ஆமா, விலை கொஞ்சம் டல்லு. இன்னைக்கு டல்லு தான். அதிகமா வரத்து வந்திருக்கு. அது இல்லாத விசேஷங்கள் இல்ல. சித்திரை வைகாசி தவன் திருநாள் இருந்தா அதிக ரேட்டுக்கு போகும். சரிங்க. இப்ப கொஞ்சம் முன்ன பொண்ணு தான் தை பிறந்திருக்கு. இன்னமேட்டுக்கு வியாபாரம் இருக்கும். சூடா விற்கும். கொஞ்சம் வியாபாரம் எல்லாம் இருக்கும். சரிங்க சரிங்க. ஆனா வைகை சித்திரை வைகாசி எல்லாம் பயங்கர வியாபாரம். இப்பதான் ஆரம்பம். என்னன்னா இது பல் போட்டுச்சானே? என்ன பல்லு வச்சிருச்சுனா? 2 பல்லு வச்சிருச்சு. ஓகேங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இது மேச்சேரி தான். மேச்சேரி தான். நீங்க லோக்கல்ல இருந்து வந்து மேல ஏரியூர் பக்கம். ஏரியூர். சரிங்க. ஒண்ணு தான் கொண்டு வந்தீங்களா? எக்ஸ்ட்ரா எதுவும் கொண்டு வந்திருக்கீங்க? ஒண்ணு தான் கொண்டு வந்தோம். ஒண்ணு தான். சரிங்க சரிங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தா? ஆமா ஆமா, சந்தை கொஞ்சம் ஸ்லோ தான் அன்னைக்கு. சரிங்க சரிங்க. மக்கள் வந்தாங்கன்னா திருப்தியா வாங்கிக்கலாம். ஒரு தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி நல்ல ரேட்டுக்கு போகும். வெள்ளாடு கருப்புனா மேச்சேரி கருப்புனா அதிக ரேட்டுக்கு போகும். நல்ல ரேட்டுக்கு போகும். கிலோ 1000 ரேட்டுக்கு போகுதுண்ணா. சூப்பர். கிலோ 1000 ரேட். ரொம்ப நன்றிண்ணே. மேச்சேரி கருப்பு கிலோ 1000 ரேட்டுக்கு போகுது. மேச்சேரி அழகான கடாயா இருக்கு. கொம்பு இல்லாத கடாய், இந்த மூல கடாயின்னு சொல்லுவாங்க. என்ன ரகத்தை சார்ந்தது இது? இது செம்பரியில மேச்சேரி ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன விலை சொன்னாங்க, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோங்க? 30,000 சொன்னாங்க. 25,000 வாங்கியிருக்கு. 25. ஆமா, 25ங்கிறது விலை கரெக்டான? கரெக்ட் தான். பாத்தீங்கன்னா என்ன மதிப்பு? ஒரு 33 கிலோ அந்த ரேஞ்ச் வரும். 33 கிலோ ஒல்லியா வரும். சந்தையோட ஓவரால் வியூ, அதாவது நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குங்க? நிலவரம்லாம் பரவாயில்ல. கடாய் நல்ல ரேட்டு. வண்டி அதிகமா இருக்கிறதுனால நிறைய விற்பனை அதிகமா இருக்கு. குட்டிகளும் நிறைய வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு. நிறைய ஸ்டாக்கும் வந்திருக்கு. விற்பனையும் நல்லா இருக்கு. வரும். நீங்க வந்துருவீங்க? ஆமா, ரெகுலரா இல்ல. நாங்க இன்னைக்கு தேவைக்கு நிறைய குடியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்துடும். சரிங்க சரிங்க, சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? நாங்க பொட்னேரி. சரி. வாங்கிருக்கீங்க 2 கிடா குட்டி தானா? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்கக்கா? 10 ரூபா ஜோடி. 2 சேர்த்து 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க, நல்ல கூட்டம் நிறைய இருக்குது. கூட்டம் நிறைய இருக்கு. 2 தான் வாங்கிருக்கீங்களா? வேற எதுவும் வாங்கணுமா? இல்ல, அவ்வளவுதான். 2 தான். நமக்கு எந்த ஊருங்க?
கோம்புறாங்காடு. சரிங்க சரிங்க சூப்பர். அதாவது ரெண்டுமே கிடா குட்டியா வாங்கிட்டீங்க. வளர்த்தா ஒரு லாபம் கிடைக்கும், கொஞ்சம் ஆனா வளர்க்கணும். சரிங்க. கிடாயானே? ஆமா. சரிங்க. நல்ல காயடிக்காத குட்டின்னு நினைக்கிறேன். பல் போட்டுச்சா பல் போடலையானே? என்ன பல்லு போடல. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 22 சொன்னாங்க, 18 வாங்கியிருக்கேன். சரிங்க ஓகே சூப்பர். 2 தாயாடு வாங்கியிருக்கீங்க, உள்ள ஒண்ணு ஏத்தியாச்சு. இது 2 குட்டியோட இருக்கு. ரெண்டுமே கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 கிடா குட்டி 2 பொட்டை குட்டி. சரிங்க. இதுக்குன்னா 2 பொட்டை குட்டியா? இதுக்கு 2 பொட்டை குட்டி. சரிங்க. ஆடு எல்லாம் பல்லு எப்படின்னா பார்த்து வாங்கியிருக்கீங்க? பல்லு இது வந்து 6 பல்லுங்க. சரிங்க. அது ஒண்ணு பல்லு சேர்ந்துக்குச்சு. பல் சேர்ந்த ஆடு தான். ஆவரேஜா என்ன ரேட் வருதுங்க? ஜோடி 17 ரூபா ஜோடி. அதாவது ஒரு 2 குட்டி ஒரு ஆடு. 2 குட்டியோட ஒரு ஆடு சேர்த்து 17,000 ரூபா வந்துருச்சு. இது இன்னும் எத்தனை வருஷங்கள் நம்ம ஒரு வளர்த்தா நல்ல ஒரு லாபங்கிறது கிடைக்கும்? இது இன்னும் ஒரு 2-3 கை மாத்தி வச்சுக்கலாம். குட்டி ஒரு வருஷம் வந்தனே ஒரு லாபம் வரும். குட்டி ஒரு வருஷம் வளர்ந்துட்டுனா லாபம் தான். ஆனா இங்க மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் சேலம் கருப்பு வந்து நல்லா ஃபேமஸாவே இருக்கு. இது சேலம் ஒரிஜினல் பிரீடு தான். ஆமாங்க, ஒரிஜினல் பிரீடு தான். இதெல்லாம் எப்படி மேய்ச்சல் போகுமா இல்ல கை மேய்ச்சல் தான்? கை மேய்ச்சல் தான். மேய்ச்சல். மேய்ச்சல்னா எப்படி நீங்க ஓட்டிட்டு போவீங்களா இல்ல வீட்லயே தீனி போட்டு வளர்த்துறோம். தீனி அப்படி போட்டு வளர்க்குற மாதிரி. சரிங்க சரி. இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள்ல எப்படி இருக்குல்ல? பண்டிகைனால கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கொஞ்சம் அதிகம் தான். சரிங்க சரி. ஆனா நல்ல ஒரு தாயாடு வர்க்கத்துக்கு வச்சுக்கலாம். அப்படியே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கிட்டோம்னா நல்ல லாபம் தான். சரிங்க ரொம்ப நன்றி. சேர்த்து என்ன விலை சொல்லிருக்கீங்க? 2 ஒரு 65 ரூபா சொன்னாங்கண்ணா. 65,000. ஆமாங்க. என்ன விலை கொடுக்கலாம்? ஒரு 55 ரூபா அந்த ரேஞ்சு தான் கொடுத்துருவோம். அந்த ரேஞ்சு தான் கொடுக்கலாம். பல்லு போட்டுருச்சானே? ஆனால் 2 பல்லுங்கண்ணா. ரெண்டுமே 2 பல்லு. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே காய் அடிக்காத கடையை கொண்டு வந்துருக்கீங்க. ஆட்டுக்கும் வச்சுக்கலாம். ஆட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் என்ன ரேட்னா கொடுக்கலாம் நீங்க? ஃபைனல் ஒரு 55 ரூபா கொடுத்துருவோங்க. 55. அதுக்கு குறைஞ்சு இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 இது கொண்டு வந்துருக்கீங்க. நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு வயர்ல இருக்கு. 2 குட்டி விற்பனை ஆயிருக்கு சந்தையில. அண்ணே சந்தையில எத்தனை குட்டி உங்க குட்டி விற்பனை ஆயிருக்கு? எங்களது விற்பனை இன்னைக்கு கம்மி தானே. இன்னைக்கு கம்மி தான். விற்பனை கம்மி. வீட்டாண்டே வந்து கூட்டங்கள் நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு சந்தையில இன்னைக்கு அதிகமான வியாபாரம் வந்திருக்கு. குட்டிங்க வியாபாரம் கம்மி தான். நீ மேச்சேரி தானே? ரொம்ப நன்றி. ஆனா காலையிலேயே சந்தைக்கு வந்திருக்கீங்க. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 4 குட்டி வாங்கியிருக்கோம். 4 குட்டி. எல்லாமே கிடா குட்டி தானே? ஆமாங்கண்ணா. செம்பரியா போயிட்டீங்க. ஆமாங்க. 4மே செம்பரி குட்டி. ஒவ்வொரு குட்டியும் என்னென்ன விலை வந்துச்சுன்னு? ஒரு குட்டி 7,000 ரூபாங்கண்ணா. 7,000 ரூபாய் ரைட்டு. 4 குட்டியும் 28,000. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க அவங்க? வந்து பாத்தீங்கன்னா 30,000 சொன்னாங்க. நாங்க குறைச்சி 2,000 குறைச்சி வாங்கி. ஒரு குட்டி மேல 500 ரூபாய் குறைச்சிட்டீங்க. பரவாயில்ல, பேசியிருக்கீங்க தான் குறைச்சிருக்கீங்க. குட்டி வந்து பாத்தீங்கன்னா இனி எத்தனை மாசம் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? நமக்கு எப்படியும் ஒரு 4 மாசம் 5 மாசம் வளர்த்தோம்னா 4 மாசம் 5 மாசம் வளர்த்தா நமக்கு லாபம். ஆமாங்கண்ணா. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க? இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் அதிகம் தாங்கண்ணா. குட்டி மேல குட்டி மேல 6,500க்கு வாங்கலாம். வாங்கலாம். 6,500 மதிப்பு கரெக்ட் இல்லை? இது வந்து 6,500க்கு வாங்கினா மதிப்பு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் தான். அதாவது வந்து ஆனா எல்லாமே சின்னது இருக்குன்னா பெருசு இருக்கு. பெருசுக்கு ஓகே, சின்னதுக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அதிகம் தான். அதுலயே பெருசு இருக்கு சிறுசு இருக்கு. இது 4 மாசம் வளர்த்தா லாபம். ஏன்னா தடுப்பூசி போடணும். ஆமா, தடுப்பூசி போடணும், பூச்சி மருந்து போடணும். எல்லாம் சளி பிடிச்சிருக்கு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சளி பிடிச்சதுன்னு தெரிஞ்சேதான் வாங்கிட்டு போறீங்க? ஆமாங்கண்ணா. ஓ சூப்பர்ண்ணா. ஏன்னா ரெடி பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே ஓகே சரிங்கண்ணா. ஓகே ரொம்ப நன்றிங்க. ஓகேங்கண்ணா. என்னடா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 30 குட்டி ஒரே இடத்துல அடைச்சிருக்கீங்க போலயே. ஆமாண்ணா. எத்தனை குட்டி இருக்குண்ணே? 32 குட்டி இருக்குண்ணா. கரெக்டா 32 குட்டி இருக்குது. எல்லாம் கிடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? எல்லாம் கிடா குட்டிண்ணா. கிடா குட்டிகள் தான். குட்டி ஒவ்வொன்று என்னென்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? குட்டியெல்லாம் வாங்கணும்ண்ணா. அது நீங்க வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கீங்க. எல்லாம் ஆவரேஜ் 6 ரூபா ரேட்ல வாங்கிருக்கீங்க. குட்டி எல்லாமே 6 ரூபா ரேட் வந்துட்டேனே. ஆமா 6 ரூபா ரேட். சின்ன குட்டி நிறைய இருக்குது. சின்ன குட்டி நிறைய இருக்கு. ஆவரேஜ் போட்டு வாங்கிருக்கேன். பெருசு சிறுசு கலந்த மாதிரி எல்லாமே ஆவரேஜ். இதை கொண்டு போனா இன்னும் எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? இது ஒரு 4-5 மாசம் வளர்க்கணும். 5 மாசம் வளர்த்தா ஒரு குட்டி மேல நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் கிடைக்கும். உறுதியா கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். சரிங்க. ஏன்னா வந்து எல்லாமே கிடா குட்டிங்கும் போது வந்து கொஞ்சம் பெருசாக்கி விற்பனை பண்ணா நம்மளுக்கு லாபம் தான். அப்படிதான். ஆமா. இன்னும் ஒரு 2 மாசம் வளர்க்கையில இது கொண்டு போனோம்னா இந்த கிருமி மருந்து, ஆமா எல்லாம் பூச்சி மருந்து, கிருமி மருந்து, தடுப்பூசி எல்லாம் போடணும். எல்லாமே ஒரு ஃபார்மிங் மெத்தட்ல தான் வளர்க்குறீங்க. ஆமா. ஆனா மேய்ச்சல் கொண்டு போவீங்களா இல்ல இப்படி ஃபுல்லா கையறதா? இல்ல மேய்ச்சல் கொண்டு. மேய்ச்சலும் உண்டு. சரிங்க சரிங்க. வளர்த்தா லாபம் இருக்கு உறுதியா இருக்கு. ஆனா கொஞ்சம் செலவாகும். செலவும் ஆகும். பாதுகாப்பா பார்க்கணும். குட்டியை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு பண்ணணும். பாதுகாப்பா பார்த்தா லாபம் தான். பாதுகாப்பா பண்ணணும். கஷ்டப்பட்டா காசு. கஷ்டப்பட்ட காசு. சரிங்க சரி. ரொம்ப நன்றி. சூப்பர். ஃபேமிலியா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. மொத்தம் எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? அது ஒண்ணு இது ஒண்ணு. இது ஒண்ணு இது ஒண்ணு. மொத்தம் 2 வாங்கிருக்கீங்க. ஆமா. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குல்ல? பரவாயில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? எத்தனை வாங்க முடியல? 2 தான் வாங்கலாம்னு வந்தோம். 2 வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. இது என்ன விலை வந்துச்சுன்னு? இது 8 வந்துச்சு. 8 வந்துச்சா? சூப்பர். அதாவது ரெண்டுமே ரொம்ப திருப்தியா வாங்கிட்டீங்க. கோவிலுக்கு போறீங்களா? கோயிலுக்கு தான். சரிங்க. எந்த ஊரா நமக்கு? சோழம்பரம்.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். போட்டுச்சானே? ரெண்டு பல்லுண்ணா. 2 பல்லு. ஆமா. என்ன விலை சொன்னாங்க, நம்ம என்ன விலைக்கு முடிச்சுக்கோங்க? விலை 25,000 சொன்னாங்க. 22,000 வாங்கியிருக்கோம். 22,000 நம்ம வாங்கின விலை. ஆமா. சரியானே? பரவாயில்லைங்க விலை. பரவாயில்ல, நல்ல ஒரு முகலட்சணம், அழகு சூப்பரா இருக்கு கிடாயி. எப்படி வளர்ப்புக்கா கோயிலுக்கா எப்படிங்க? கோயிலுக்காக கொண்டு போறீங்க. ஆமாங்க. இன்னைக்கு நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரங்கள்லாம் ஒரு சூடா தான் விற்கிது. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் விற்பனை ஆயிருக்கு. ஆமாங்க. விற்பனையே அதிகம் தானே? ஆமாங்க. ஆனா நல்ல ஒரு தெளிவா பார்த்து எடுத்துட்டீங்க. ஆனா கழுத்துல இந்த தாலி மாதிரி மணி இருக்கு, அது பிரச்சனை இல்லையா கோயிலுக்கு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. பார்த்து பிடிச்சிதான் வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணா? சந்தை 7 மணிக்கு வந்தாங்க. ஓகே ஓகே. நம்ம வீடு பக்கம் தானா இல்ல தள்ளியா? வீடு பக்கம் தான். பக்கம் தான். ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஆடு மாதிரி ஒரு ஆடு வாங்கியிருக்கீங்க. இது எத்தனை பல்லுன்னு? இது பல்லு கடை சேர்ந்துக்குச்சு. சரிங்க, இனி எத்தனை வருஷம் வளர்க்கலாம்? இது என்ன 10 வருஷம் கண்டு வளர்க்கலாம். அது 10 வருஷம் வளர்க்கலாம். ஆமா, இது நல்லா ஆடுதான். நல்லா ஆடு. ஆமா, மேய்ச்சல் வச்சுக்கலாமாண்ணா? மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும். எத்தனை ஆடு வாங்கலாம்னு நினைச்சீங்க? எத்தனை வாங்கியிருக்கீங்க? இப்போ ஒரு 5 ஆடு வாங்கிருக்கிறேன். 5 இது வாங்கிருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து ஃபுல்லாவே மேய்ச்சல்லாம் எப்படி நீங்க ஓட்டிட்டு போவீங்களா? கட்டில மேய்க்கிறது தான். கரெக்ட்ல மேய்க்கிறது. ஆமா. ஓகேங்க ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்கிறீங்க. ஆமா. இப்போ வந்து செனை இருக்கும். என்ன மாதிரி குட்டி போடுங்க? 2 இல்ல 1? இது 3 குட்டி போடும். 3 குட்டி ஆடு. நல்லா தீனி கொடுத்தா 3 குட்டி போடும். இல்ல நல்லா 2 குட்டி கேரட்டி. கேரண்டியா 2 குட்டி கேரட்டி. 2 போட்டுரும். 2 குட்டி கேரட்டி. இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? சந்தைனா நீ பாஸ்ட்டுங்க. ஃபாஸ்ட் அதிகம் தான். ஆமா. ரேட் அதிகம் தான். ஏன்னா கிடாயும் ரேட் அதிகம் தான் அப்படிங்கிறாங்க. ஆடும் ரேட் அதிகம். ரேட் அதிகம் தான். சரிங்க சார், நல்லதுண்ணே. சரி, நன்றிண்ணே.